என்னடா குழம்பு வைக்கலான்னு டெய்லி ரொம்பவே யோசிச்சுட்டு இருந்தீங்கன்னா டக்குன்னு இந்த மாதிரி ஒரு குழம்பு வைங்க. ஹை ரிச் ப்ரோட்டீனான ஒரு குழம்பு இது ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. அது என்ன குழம்புன்னு பார்க்கலாம். ஒரு வடை சட்டியில் தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கலாம். 4 டீஸ்பூனுக்கு கருப்பு உளுந்து, 5-6 பூண்டு, 5-6 வரமிளகா போட்டுக்கலாம். இதுக்கு கூடவே ஒரு சொல புளி போட்டுக்கலாங்க. புளி கொஞ்சம் தூக்கலாகவே போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் 1.5 பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்துட்டு இது எல்லாத்தையுமே நல்லா வதக்கிக்கலாங்க. பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நல்லா வதக்கிக்கலாம். அவுட் சைட் குக்கிங் தாங்க நான் பண்ணிட்டுருக்கிறேன். வீட்டில் கொஞ்சம் பெயிண்டிங் ப்ராசஸ் நடந்துட்டுருக்கறனால நான் அவுட் சைட் குக்கிங் தான் பண்ணிகிட்ருக்கேன். அதனால் நான் பேக் சைடு வச்சு தான் நான் குக் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ பார்த்திங்கன்னா தக்காளி பழம் 4 தக்காளி பழத்தை கட் பண்ணி போட்டுக்கலாம். நான் குட்டி குட்டி தக்காளியை தான் எடுத்துருக்கிறேன். அதுக்கப்புறம் இதையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். நல்லா தக்காளி நல்லா சுருண்டு வர வரைக்கும் ஓரளவுக்கு நல்லா வதக்கிட்டு இதை ஆற வச்சு மிக்ஸி ஜாரில் மாற்றி தண்ணி ஊற்றி மையை அரைச்சி எடுத்து வச்சுக்கலாங்க. பார்த்திங்கன்னா இப்போ இது நல்லா வதங்கிருச்சு. இதை நல்லா ஆற வச்சு அரைச்சி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறமா வேறு ஒரு கடாயை வச்சுக்கலாம். தேங்காய் சேர்த்துக்கலாங்க. அதுக்கப்புறமா 1/2 டீஸ்பூனுக்கு சீரகம் போட்டுக்கலாம். ஒரு பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி கட் பண்ணி போட்டுக்கலாம். போட்டுட்டு இந்த வெங்காயம் நல்லா வதக்கிக்கலாங்க. அதாவது கண்ணாடி பதம்னு சொல்கிறாங்கல்ல, அந்த அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம். அந்த அளவுக்கு வதக்கினாலே போதுமானதாக இருக்கும். இது இந்த குழம்புக்கு நல்லா சைடிஷ்க்கு அப்பளம் வச்சு சாப்பிட்டா ரொம்பவே நல்லா இருக்குங்க. ஒரே ஒன் டே நீங்கள் இந்த மாதிரி குழம்பு வச்சு பாருங்கள், சூப்பராக இருக்கும். அதுக்கப்புறம் பாலக்கீரையை நான் வாங்கி கட் பண்ணி வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். அதை எடுத்து போட்டுக்கலாம். அதையும் போட்டுட்டு நல்லா 2 வதக்கு வதக்கிக்கலாம். நான் இதுக்கு முன்னாடியே ராஜ்மா பீன்ஸ்னு சொல்லுவாங்க இல்லையா, அதை நல்லா வேக வச்சு குக்கரில் வேக வச்சு எடுத்து வச்சுக்கிறேங்க. 1/2 டம்ளர் போட்டால் போதும் ராஜ்மா பீன்ஸு. இந்த ராஜ்மா பீன்ஸ்லேயும் நல்ல ப்ரோட்டீன் நிறைய இருக்குது. பார்த்திங்கன்னா இதை இந்த அளவுக்கு வதக்கிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம வேக வச்சு எடுத்துருக்கிற ராஜ்மா பீன்ஸை எடுத்து உள்ளே போட்டுக்கலாம். பார்த்திங்கன்னா நல்லா மைய வேக வச்சுக்கலாம். கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் அரைச்சி வச்சுக்கிற மசாலாவை எடுத்து அதில் போட்டுக்கலாங்க. போட்டுட்டு நல்லா ஜாரை நிறைய தண்ணி ஊற்றியே கலக்கிக்கலாம். ஏன்னா சீக்கிரமாக அடிபிடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் நம்ம தண்ணி ஃபஸ்ட்டு ஊற்றும் போதே கொஞ்சம் நிறையவே ஊற்றிக்கலாம். பார்த்திங்கன்னா நல்லா ஊற்றிட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். காரம் பத்தலைன்னா மிளகாத்தூள் போட்டுக்கலாம். எனக்கு காரம் கரெக்டாக இருந்துச்சு. நான் அதனால் மிளகாத்தூள் போடல. மல்லித்தூள் மட்டும் நான் 1 டீஸ்பூன் போட்டிருக்கிறேன். நீங்களும் போட்டுக்கோங்க. போட்டுட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்ல குழம்பு பார்த்திங்கன்னா நல்ல க்ரீமியாக இருக்கும். நல்லா சூப்பராக இருக்கும். நல்ல சுட சுட சோத்தில் அதுக்கப்புறமா 1 டீஸ்பூன் நெய் போட்டு இந்த குழம்பு ஊற்றி சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோதான், அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. பார்த்திங்கன்னா இது நல்லா கொதி வந்துடுச்சு. அவ்வளோதான், ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.